ஏப்பா சிவகிரி, என்ன திடீர்னு ஈரோடு கிளம்புறியாமே? ஆமாப்பா. உங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது? யாருறாம? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். டிவிகேடா போடா ஆளை மாயிரி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா, டிவிகேடா, டிவிகேடா. ஏய், வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். டிவிகேடா ரவுடியாப்பா. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான். இது சும்மா கப்பி. டிவிகேடா கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான். அவ்வளவுதான். தெருநாயை கண்ணுக்குள்ள ஒத்து பார்த்தா பதட்டமாயி நம்மளை பார்த்து குலைக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஊழ சவுண்ட் விடுறவங்கள ஒத்து பார்த்தா தேவையில்லாம நம்ம கூட வம்பு சண்டைக்கு வருவானுங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போறது லேட் ஆயிடும்ல. தேவையில்ல, என் விஜய்க்கு தான் என் உயிரே. நான் குழந்தை குட்டி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஐயோ வேணாமா, வேணவே வேணாம். நீ யோசிச்சு பாரு, நம்ம வேணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்குவோமே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான், புரட்சி தளபதிதான். சாரி இவரான பாத்தீங்களா? நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? Wait a minute. Who are you? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. பண்ணாத கவிதை எழுதும் போது விமல் விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு நல்லறீங்க. விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிடுவாங்க அவங்க. சன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும். உட்காந்துருவாங்க அங்கே பிளான் பண்ணி அடிச்சா முடிஞ்சு. அப்ப நம்ம தோழர்கள் வந்து சன் டிவியை தப்பா அடிக்கிறாங்க. சன் டிவி கரெக்டாக வேலை பார்க்குது, தோழர்கள் தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நாங்க விஜயன வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். பாத்தீங்களா அவரு? இல்லப்பா, அவங்க ஏதோ வேலையில இருக்காங்க. வீடெல்லாம் திறந்து காமிச்சாங்க. வெளியே இருந்து சும்மா உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தோம். சன் டிவில துப்பாக்கி கத்தி, அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும். அவனுக்கு சுறா போதும்.
அலையவே எடுத்து நீச்சல் அடிக்கிறாருன்னு எப்ப வந்துருந்தாரா சும்மாடி ஓடி இருக்கும் அப்படின்னு இருப்பான். காலை 10 மணி கேடிவில சுறா, மதியம் 12 மணி சன் டிவியில் வேட்டைக்காரன், மாலை புலி, மாலை புலி. அதுவும் அந்த கடிச்சு வச்சாங்க ஒரு பையன், அவனுக்கு எல்லாம் நாளை திரும்பி போட்டாலே பார்த்துட்டு இருப்பான். விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. கரூர்ல வந்து போலீஸ் குறைந்த அளவு இருந்தாங்க, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்க வழக்கத்தை விட அதிக அளவுல போலீஸ் இருக்கிறதாவும் தெரியும் சார். ரொம்ப கெடுபடியா வந்து போலீஸ் வர இல்ல இது கூட்டத்தை தடுக்கவும் முயற்சி செய்யலாம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஏய் ஏன்னா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல. விஜயும் பொறுப்பு இல்ல, எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல, வேற எதிர்க்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆமே, ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும். நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. அது வந்து அந்த தவறை பூரா செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சார். அவருக்கு ஜெயில பிடிச்சி போடுங்க. என்ன தேவகுருவை ஜெயில பிடிச்சி போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? தேவகுருவை ஜெயில பிடிச்சி போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். மச்சான் யாரா இவனுங்க? மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அற்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். தளபதியா தான் பார்க்க வந்திருக்கோம். நீங்க எந்த ஏரியா? அஜய் தான், ரங்கம்பாளையம் அண்ணன் சத்தியம். உங்க குழந்தைங்களா? ஆமாண்ணா. மறுபடியும் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, வர வேணாம்னு சொல்றாங்கல்ல. ஏற்கனவே பெரிய பிரச்சனையாகி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட வர்றீங்களே, என்ன எதுக்காக வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. குழந்தையோட எதுக்குமா மறுபடியும்? எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பரவாயில்லையா? எப்பயோ ஒரு வாட்டி தான் வர போறாரு ஈரோடுக்கு. ரிஸ்க் இருந்தாலும் தளபதி எப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? குழந்தைக்கு உயிரே ரிஸ்க்ல இருக்குங்க போது அப்புறம் கூட்டு வந்து எப்படி இது என்னன்னா சொல்றது? நானு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நம்பிக்கை இல்லமா? அந்த குழந்தை, அந்த 9 மாச குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அதனாலதான் சொல்றேன்,
உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மனார பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடு. பிரியமா இருங்க மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. What Nami? What is? மறந்துட்டியா? இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. டேய், மூணாவதா ஒருத்தர் சொன்னிய அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். மகாத்மா காந்தி வேடம் அணிந்த ஒரு நபர் வந்திருக்கின்றார். அவர் நேம கேட்கலாம். நீங்க மகாத்மா காந்தி அடிகள் வேடத்துல வந்திருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்? ஐயா, நான் விஜயை பார்க்கணும். நல்ல ஒரு ஆட்சி செய்வார். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொன்னீங்களே சாரு.